ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ஏசி சர்வீஸ் பண்ணணும், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. நாம் போய் விசிட் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஃபுல்லாக இன்டோர் பிளாக்கு. இது யூனிட் பார்த்திங்கன்னா நமக்கு நியூ யூனிட் தான். இயர்லி ஒரு 1 இயர் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணி. பார்த்திங்கன்னா 6 மந்த் ஒன்ஸு கம்பல்சரி அவங்க சர்வீஸ் பண்ணிடுவாங்களாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சர்வீஸ் பண்ணாமல் விட்டாங்க. ஃபில்ட்ரு ஃபுல்லாகவே பிளாக் ஆகி ஏர் வந்து ஸ்டக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ப்ளோயரு ஃபுல்லாக யூனிட்டு கிரில்லை கழட்டி நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ணோம், யூனிட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலை. கிரில் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளோயரு காயில் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தோம். இது ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் நான் தெளிவாக போட்டிருப்பேன். இருந்தாலும் எதனா டவுட்னா எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள், டெக்னீஷியனுக்கு மட்டும். கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸு கம்பல்சரி சர்வீஸ் பண்ணிடணும். அப்படி இல்லை நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸாவது ஜென்ரலாகவும் சர்வீஸ் பண்ணிக்கணும். இல்லை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கமர்ஷியல் யூசேஜ்லாம் கம்பல்சரி யூசேஜ் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்க போகும்போது நீங்கள் 4 மந்த் ஒன்ஸு கம்பல்சரி சர்வீஸ் பண்ணிடுங்க. ஜென்ரல் சர்வீஸாவது பண்ணிவிடுங்க, வாட்டர் வாஷ் பண்ணலை அப்படின்னாலும். எதுக்காண்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏசி நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதுவும் மேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ 6 மந்த்ஸ் ஒன்ஸு கம்பல்சரி இல்லை இயர்லி ஒன்ஸ் அது ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணிடணும். அதே போல் ஏசி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம், நம்ம வெளியூரில் இருக்கோம், ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஆகுது அப்படின்னா வந்த உடனே ஏசி ஆன் பண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு உள்ளே ஏதோ ஒன்று ஸ்டக் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு போய் உள்ளே இருக்குது அப்படிங்கும்போது என்னென்னு தெரியும், நிறையா கஸ்டமருக்கு தெரியும் அது. ஏன்னா பேக் சைடு சில பேர் ஒயிட் சிம்னு நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை, அப்படியே இன்ஸ்டால் பண்ணி விட்டு வந்துடுறாங்க. ஒயிட் சிம் நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சேஃப்டிக்காண்டி மட்டும் தான் நம்ம ஒயிட் சிம்னு போடுறோம். மெயினாக சில பேர் இன்ஸ்டாலேஷன் பண்ண தெரியாமல் ஹோல்ஸ் வந்து தப்பாக போடுறாங்க, அதில் வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வந்துடுது. இன்னொன்று சில பேர் வந்து ஒயிட் சிம் இல்லாமல் நம்ம ஒயிட் சிம் போடாமல் வந்துடுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அது வழியாக பூச்சி எதனா உள்ளே வந்துடுது, அது வந்து ஏசியை வந்து ஃபாயில் பண்ணிடும். அதுக்காண்டி தான் நம்ம மெயினாக ஒயிட் சிம் போட சொல்கிறது. மேக்ஸிமம் வந்து ஏசி யூஸ் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் நிறையா பேர் ஃபேனும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஃபேனை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை ஃபேனை யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு ஏசி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டஸ்ட்டு போய் உங்களுக்கு அடிக்கடி அதில் பிளாக் ஆகிடும், நம்ம அடிக்கடி சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏசியும் ஃபேனும் சேம் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. சர்வீஸ் பண்ணுற மாதிரி அடிக்கடி சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். நம்ம ஃபுல்லாக இந்த ஏசியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி சர்வீஸ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம அப்படியே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இது 1.5 டன் தான். கேஸு எல்லாமே வந்து நியூ ஏசினா நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருந்து கஸ்டமருக்கு எல்லாமே நம்ம செக் பண்ணி காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எல்லாமே ஃபுல்லாக ப்ளோயர் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். எதனா டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான்